Hello guys, welcome back to another episode of RAC installation. ஸோ இந்த வீடியோவில் நம்ம டேட்டாபேஸ் இன்ஸ்டாலேஷன் பண்ண போகிறோம். ஸோ டேட்டாபேஸ் இன்ஸ்டாலேஷன் பண்ணதுக்கு முன்னாடி அதர் டிஸ்க்கை மவுண்ட் பண்ணணும். அதாவது ஓசிஆர் டிஸ்க்கை நம்ம மவுண்ட் பண்ணி அதில் கிரிட் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். மீதி இருக்கிற ரெண்டு டிஸ்க் குரூப் இருக்கு இல்லையா, டேட்டா டிஸ்க் குரூப் அண்ட் எஃப்ஆர்ஏ டிஸ்க் குரூப். இந்த ரெண்டு டிஸ்க் குரூப்பை நம்ம மவுண்ட் பண்ணணும். ஸோ மவுண்ட் பண்ணதுக்கு நான் RAC 1 சர்வரில் கிரிட் யூசர் அண்டரில் நான் ASMCA அப்படிங்கிற ஒரு யூட்டிலிட்டி ஸ்டார்ட் பண்ணுறேன். இதில் டிஸ்க் குரூப்புன்ற ஒரு டேப் இருக்கு இல்லையா, ஸோ இதுக்குள்ளார போய்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஓசிஆர் டிஸ்க் குரூப் மட்டும் இருக்குது. அதர் ரெண்டு டிஸ்க் குரூப்பை ஆட் பண்ணணும். ஸோ அதுக்காக க்ரியேட்குள்ளார போய்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு டிஸ்க்கு பார்த்தோன்னாக்கா 15 GB, செகண்ட் டிஸ்க்கும் 15 GB இருக்குது. ஸோ இது வந்து நான் ஒரு டிஸ்க் குரூப்பை டேட்டாக்காக மவுண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ எக்ஸ்டர்னல் செலக்ட் பண்ணிக்கோங்க, எந்த டிஸ்க்கோ அந்த டிஸ்க்கு செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துக்கலாம். ஓகே, இதே மாதிரி தான் எஃப்ஆர்ஏக்கும் பண்ண போகிறோம். இப்போ நமக்கு டேட்டா, எஃப்ஆர்ஏ, ஓசிஆர்ன்ற 3 டிஸ்க் குரூப் க்ரியேட் பண்ணிட்டோம். எக்ஸிட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக டேட்டாபேஸ் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ டேட்டாபேஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நம்ம சாஃப்ட்வேர் 19C சாஃப்ட்வேர் எங்கே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்கா டேட்டாபேஸோடைய ஹோம் லொக்கேஷனில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் நான் ஹோம் லொக்கேஷனுக்குள்ளார போய்க்கிறேன். ஸோ இதுக்குள்ளார பார்த்தினாக்கா ரன் இன்ஸ்டாலர்ன்ற ஒரு யூட்டிலிட்டி இருக்குது இல்லையா, ஸோ இதை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். செகண்ட் ஆப்ஷன் செட்டப் சாஃப்ட்வேர் ஒன்லி. நெக்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ண பார்த்தீங்கன்னா RAC என்விரான்மெண்ட். ஸோ அதனால் ஆரக்கிள் RAC டேட்டாபேஸ் இன்ஸ்டாலேஷன் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துப்போம். கிட்ட 2 நோடு இருக்குது, அதனால் 2 நோடையும் செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். டேட்டாபேஸ் எடிஷன் பார்த்தீங்கன்னா என்டர்பிரைஸ் எடிஷன் செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். ஸோ பேஸ் லொக்கேஷன் அண்ட் ஹோம் லொக்கேஷன் ரெண்டுமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். ஸோ இதில் இருக்கிற ஆப்ஷன் அப்படியே செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். ஸ்கிரிப்ட்ஸ் எனேபிள் பண்ணிவிட்டு ரூட்டோடைய பாஸ்வேர்ட் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். ப்ரீரெக்வெஸ்ட் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வார்னிங் மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த வார்னிங் நம்ம இக்னோர் பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். எஸ், இப்போ நமக்கு டேட்டாபேஸ் சாஃப்ட்வேர் மட்டும் இன்ஸ்டால் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். டேட்டாபேஸ் சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகிடுச்சு. நம்ம இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு டேட்டாபேஸ் க்ரியேஷன் பண்ண போகிறோம். ஸோ டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு DBCAன்ற ஒரு யூட்டிலிட்டி இருக்குது. ஸோ அதை நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். க்ரியேட் a database. நெக்ஸ்ட்
அட்வான்ஸ்டு கான்ஃபிகரேஷன் செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துப்போம். கஸ்டம் டேட்டாபேஸ்ன்றது இதை செலக்ட் பண்ணிவிட்டு அட்மின் மேனேஜரு அண்ட் ரேக் டைப் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். ஸோ நம்மளோட டேட்டாபேஸ் பார்த்தோன்னா 2 ரேக்கும் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ 2 நோடும் செலக்ட் பண்ணிக்கலாம். டேட்டாபேஸோடைய குளோபல் நேம் பார்த்தோன்னா orcl.bracecoder, இன்ஸ்டன்ஸ் நேம் பார்த்தோன்னாக்கா orcl. ஸோ இதில் வந்து கண்டெய்னர் டேட்டாபேஸ் இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து நான் அன்டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். டேட்டா ஃபைல்ஸ் எல்லாமே நம்ம டேட்டா டிஸ்க் குரூப்பில் ஆட் பண்ண போகிறோம். அதனால் டேட்டா டிஸ்க் குரூப்பை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கலாம், நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். அடுத்தது FRA லொக்கேஷன். ஸோ FRA பார்த்தோன்னாக்கா நம்ம தனியாக FRAன்ற ஒரு டிஸ்க் குரூப் க்ரியேட் பண்ணிக்கோ இல்லையா, ஸோ இந்த FRA செலக்ட் பண்ணிவிட்டு அதோட சைஸ் பார்த்தோன்னாக்கா நான் 12 GB இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் Oracle JVM இதை மட்டும் நான் செலக்ட் பண்ணிவிட்டு மற்றதெல்லாம் அன்டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். எந்த சேஞ்சஸ் இல்லை, நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். இதில் என்டர்பிரைஸ் மேனேஜர் இருக்கு இல்லையா, ஸோ இதை அன்டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். இப்போ அட்மின் அக்கௌண்ட்டோடைய பாஸ்வேர்ட் கொடுத்துக்கலாம். இந்த ஒரு சேஞ்சஸ் இல்லை, நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். ஸோ ப்ரீ ரிக்வெஸ்ட் ஆல்மோஸ்ட் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து வார்னிங் தான், ஸோ அதனால் இதை இக்னோர் பண்ணிக்கலாம். இப்போ ஃபினிஷ் கொடுத்தோம் அப்படின்னாக்கா இன்ஸ்டால் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஃபைனலாக ORCL டேட்டாபேஸ் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ க்ளோஸ் பண்ணிக்கலாம். வரட்டா